ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் கிறிஸ்டினா கதிர்வேலன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் காலேஜ் படிப்பாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருப்பாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டோடைய லவ் மேரேஜுக்கு 2 பேரும் சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக போவாங்க. சாட்சி கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் முடிஞ்சிடும். அவங்கவுங்க பர்சனல் லைஃபுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு கல்யாணம் நிச்சயமாகப்பட்டிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவோட ஏற்கனவே ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும். அந்த சான்றிதழும் வரும். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் ஏற்படும். இப்போ இறுதியில் ஹீரோ நினச்சபடி ஹீரோயினை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, இந்த குழப்பமெல்லாம் எப்படி தீர்ந்தது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயின் தாங்க செம்மையாக சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் வந்தாலும் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா எழுதப்பட்டிருக்கு. அதேமாதிரி ஹீரோ சிம்பிளான ஒரு கிராமத்து இளைஞனாக வராரு. அவரோட இயல்பான நடிப்பு நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான ஒரு சில அப்படியே கொடுத்துருக்காங்க. படத்தில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் நல்லாவே வந்திருக்கு. நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அந்த ஃபஸ்ட் ஆஃப் மிடில் கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக ஹீரோயின் தாங்க. அவங்களுக்குலாம் நிறைய காட்சிகள் கொடுத்துருக்கலாம். ஒரு சில காட்சிகள் அங்கே கொஞ்சம் காட்சிகள் குறைச்சிட்டாங்க. அவங்களுடைய யதார்த்தமாக நடிப்பு செம்மையாக இருக்குது. படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம்னு சொல்லலாம். ஏற்கனவே ஹார்ட் பீட்டில் இவங்க வந்து கலக்கின ஒரு ரீனா தான். அவங்க தான் இதில் இருந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கு கொஞ்சம் வார்ம் மூட்டோட கொடுத்துருக்கலாம். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. குறிப்பாக அந்த சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி தனமாக இருந்திருக்கணும். எந்த ஒரு கேரக்டரும் இங்கே வந்து அந்தளவுக்கு கொண்டு வரல. சும்மா லேசியாக விட்டுட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.